இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூலை மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். ஜூலை மாதத்தில் வெற்றியும் தோல்வியும் எப்படி இருக்குது எல்லா ராசிக்குன்றதை பார்த்துருவோம். முதல்ல பொது பலனை பார்த்தோம்னா, மேஷ ராசியில் குரு பகவான், ராகு பகவான் இருக்காங்க. சிம்ம ராசியில் சொல்லப்போனால் செவ்வாய் பகவான் இருக்காங்க. துலாம் ராசியில் கேது பகவான் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி பகவான் இருக்காங்க. மிதுன ராசியில் சூரிய பகவானும், கடக ராசியில் புத பகவானும் இருக்காங்க. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்காங்க. இந்த மாதம் 6ஆம் தேதி கடக ராசியில் உள்ள சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் புத பகவான் மிதுன ராசியிலிருந்து 8ஆம் தேதி கடகராசிக்கு வர்றாரு. 24ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புத பகவான் போயிடுறாரு. சூரிய பகவான் 16ஆம் தேதி மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் போயிடுறாரு. சூரியனாக 2 ராசிகள்லையும், புதன் 3 ராசிகள்லையும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 2 ராசியிலையும் இருக்காங்க. இதை வச்சு கணிச்சோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பலனை பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிதுன ராசி என்பது புதன் மூலம் ஆளப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பொதுவான ராசி. இந்த ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா பிறப்பிலேயே ரொம்ப கூர்மையாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமும் வச்சுருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற படைப்புகளில் மிகுந்த ஆர்வம் வச்சுருப்பீங்க. நீங்கள் போட்டி பந்தயம் இதிலெல்லாம் அதிக நாட்டம் வச்சுருப்பீங்க மற்றும் நீங்கள் அதனால் பயனடைவீங்க. உங்கள் ராசிக்கு முடிவுகளை திரும்ப திரும்ப மாற்றிக்கிட்டே இருக்க காரணத்தினால பல பிரச்சனைகள் வருது. பயணம் செய்ய விரும்புகிறீங்க. குரு மற்றும் ராகு 11ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். அதே சமயம் மிதுனராசி அன்பர்களுக்கு 9ஆம் வீட்டில் சனி பயிற்சி ஆறாரு. நன்மை தரும் கிரகமான குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால பல சாதகமான பலன்கள் காரணமாக ஜாதகக்காரருக்கு இந்த மாதம் நல்ல பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மறுபுறம் ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால் ஜாதகக்காரருக்கு நிச்சயமற்ற வழியில் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் வீட்டின் அதிபதியான 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் ஜாதகக்காரர் ஆரோக்கியம், மன அழுத்தம் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். முதல் வீட்டிற்கு அதிபதியான புதன் 3ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் அனுகூலமான பலன் காரணமாக ஜாதகக்காரருக்கு கல்வி முதல் பொருளாதாரம் வரை எல்லா இடங்களிலும் நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனுடன் புதனின் தசா இந்த மாதம் ஜாதகக்காரரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை காட்டுது. காதலுக்கு காரணமான கிரகமான சுக்கிரன் 2ஆவது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கார். அது ஆகஸ்ட் 8, 2023 அன்னைக்கு முடிவடையும். அதற்கு பிறகு சுக்கிரன் 18 ஆகஸ்ட் 2023 அன்னைக்கு உதயமாகுது. மறுபுறம் ஞான கிரகமான புதன் ஆகஸ்ட் 24, 2023 அன்னைக்கு வக்ர நிலையில் மாறுது. ஆகஸ்ட் 18, 2023 அன்னைக்கு மிதுனராசி என்பவர்களுக்கு 7ஆவது மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 4ஆவது வீட்டில் இருக்கார். கிரகங்களின் இந்த நிலை காரணமாக ஜாதகக்காரங்களுக்கு நிதி சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் காதல் உறவுகள் 18ஆம் தேதி வரை சிறப்பாக இருக்காது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்னு 41 முறை சொல்லணும். மிதுனராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில் வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதிகளில் தன்னம்பிக்கை மற்றும் புத்திசாலித்துடன் செயல்படுவீங்க. நீங்கள் குடும்பம் மற்றும் புதிய முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்துவீங்க. போராட்டங்களை முறியடிக்கும் தைரியம் இந்த மாதம் உங்களிடம் இருக்கும். சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. இந்த மாதத்தில் குழந்தைகளால் மனக்கசப்பு ஏற்படுது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உறவு விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல புரிதல் இருக்கும் மற்றும் பங்குதாரர் மனைவியுடன் ஒரு குறுகிய பயணம் செய்யலாம். ஈகோ காரணமாக சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் உண்டு. திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிதி விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தொடர்ந்து நன்மையை தருது. நிதி முதலீட்டை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் முதலீடு செய்யணும் என்பதை திட்டமிட்டு மேற்கொள்வீங்க. இந்த மாதத்தில் பங்கு சந்தைகள் மூலம் லாபமும் எதிர்பார்க்கப்படுது. உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் தனிநபர் பணியிடத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டி வருது. உத்தியோகத்தில் வருமானம் கூடும். இந்த காலகட்டத்தில் பணியிட வாழ்க்கை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டி வருது. பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோ மோதல்களை தவிர்த்துருங்க. மிதுனராசி என்பவர்கள் இந்த மாதம் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம். கூட்டாண்மை வியாபாரமும் சாதகமான காலகட்டத்தை கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் தொழில் அணியை நன்றாக வழிநடத்தி போகணும்.
வியாபாரம் செய்யுமவர்கள் மாற்றத்திற்கு உட்படலாம். முடிவெடுப்பதில் சாதுரியமாக செயல்படுவீங்க மற்றும் வியாபாரத்தில் முதலீடு விஷயங்களில் தைரியமாக செயல்படுங்க. மிதுன ராசி என்பவர்கள் தொழில் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் சாதுரியத்துடன் செயல்படுவீங்க. தொழிலில் தலைமைத்துவ திறமத்தை வெளிப்படுத்துவதோடு பணியிடத்தில் வழிகாட்டுதலையும் மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் தொழிலில் இருந்த நல்ல பணவரவு இருக்கும். தொழிலில் நல்ல வருமானம் ஈட்டும் திறன்களை கொண்ட வணிக ஒப்பந்தங்களை எளிதாக பேசி முடிப்பீங்க. தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யுங்க. மிதுன ராசிக்காரங்களின் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் சீராக இருக்கும். தந்தையின் உடல்நிலை பாதிக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலருக்கு வெப்பம் தொடர்பான நோய்களை அனுபவிக்க போகிறீங்க. திரவ உணவுகள் மற்றும் தண்ணீரை அதிகமாக உட்கொள்ளுங்க. வாழ்க்கை துணைக்கு தூக்க பிரச்சனைகள் ஏற்படுது மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யுங்க. மிதுனராசி மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி பயில்வீங்க. புதிய சூழல் கற்றலை கொடுக்கும். மேலும் பழகுவதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள் இந்த மாதத்தில் கூர்மையான நினைவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீங்க. முயற்சிகளுக்கு அங்கீகாரன்ற ஒன்று நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கத்தக்க வகையில் இருக்கும். மாணவர்கள் தங்கள் வெளிநாட்டு கல்விக்காக கனவை நனவாக்க இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் பெருகி வருது. கல்வியில் சிறந்து விளங்க கணபதி பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 8, 9, 10, 11, 12, 21, 22, 23, 24, 28, 29, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 4, 5, 13, 14, 15, 16 மற்றும் 17. மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் எல்லா நன்மைகளையும் வீட்டு வாசல்லையே காத்திருக்கு. ஆனால் நீங்கள் கடின உழைப்பாளியாகவும் நல்ல முயற்சியை மேற்கொள்ளாதவராகவும் இருக்க முடியாது. ஜூலை மாத ராசி பலனை வச்சு பார்க்கும்போது உங்கள் மீது பிரகாசிக்கும் மற்றும் இறுதியில் தொழில், காதல், நிதி, உடல்நலம் போன்ற உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் பயனளிக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு வருடம் டேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உறவு அடுத்த கட்டத்திற்கு உயரலாம் அல்லது உங்கள் எதிர்கால வாழ்க்கை துணை உங்களுக்கு நுழையலாம். நீங்கள் இன்னும் தனியாக இருந்தால் வாழ்க்கை உங்களை சுற்றியுள்ள விஷயங்களையும் செயல்பாடுகளையும் கட்டுக்குள் வச்சுருங்க. உங்கள் ஜாதகங்களில் குறிப்பிட்ட ஜூலை மாதத்திற்கு மாதாந்திர ஜாதகம் பார்த்தீங்கன்னா செலவுக்காக கட்டுப்படுத்து துறையில் நீங்கள் இருக்கீங்க. அதிகமாக செலவு செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் புதிய சவால்களையும் வணிக முயற்சிகளையும் தயாராக இருந்தீங்கன்னா லாபங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் காதல் மற்றும் உறவின் பகுதிகள் சமமாக எளிதாக இருக்கும். தனிமையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் மிகவும் தீவிரமான மற்றும் அர்த்தமுள்ள உறவில் நுழைவீங்க. மறுபுறம் திருமணமானவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் ஏராளமான மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் குடும்ப உறவும் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் நடத்தை குறித்து உங்களிடம் யாரும் புகார் செய்ய மாட்டாங்க. மிதுனராசி என்பவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு 41 முறை உச்சரிப்பது லாபகரமானது. உங்களுக்கு அடுத்த சிறந்த அறிவுரை என்னன்னா, அதிர்ஷ்டத்தை மட்டும் சார்ந்து இருக்காமல் ஜூலை மாதத்தில் நல்ல பலனுக்காக கடினமாக உழைப்பை தொடருங்கள். இதுவரை இந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் 2023 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.